இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எம்எஸ் மோசடி இது எல்லாமே வர்றது ஒரு டேர்ம் என்ன அப்படின்னாக்க, சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக் அப்படின்னு ஆங்கிலத்தில வந்து சொல்லுவோம். இந்த சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக்ங்கிறது செட் ஆஃப் வேரியஸ் அட்டாக் மெத்தட்ஸ். அதில வந்து ஒன் ஆஃப் தி திங் வந்து ஃபிஷிங். ஃபிஷிங்கிறது என்ன அப்படின்னாக்க, இது வந்து ஒரு ஃப்ராடுலன்ட் இமெயில் அனுப்பிச்சு யூசர்ஸை வந்து டெம்ப்ட் பண்ணி கிளிக் பண்ண வைக்கிறது. இமெயிலையோ வெப்சைட்டையோ அதை வந்து ஃபிஷிங்னு சொல்லுவோம். இது ஒரு வழி. இன்னும் ஒன்று குறுஞ்செய்தி. இந்த எஸ்எம்எஸ் வழியா இந்த மாதிரி ஒரு ஃப்ராடுலன்ட் ஆக்டிவிட்டி வந்து பண்றாங்க அப்படின்னா இதுக்கு பேர் வந்து ஸ்மிஷிங்னு பேரு. மூணாவது, யாராவது டெலிஃபோனை யூஸ் பண்ணி இந்த சோஷியல் இன்ஜினியரிங் அட்டாக்கா யாரையாவது ரீச் பண்ணி அவங்களுடைய சைக்காலஜிக்கல் அதாவது ஒரு ஹியூமன் வீக்னஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனோ இல்லை ஒரு பேங்கிங் ரிலேட்டட் டீட்டெயிலோ வாங்கினாங்கன்னா அதுக்கு பேர் வந்து விஷிங்னு பேர். இது என்னன்னாக்க இந்த சோஷியல் இன்ஜினியரிங்ல வந்து நிறைய அட்டாக் டெக்னிக்ஸ் இருக்கு. ஒன் ஆஃப் தி டெக்னிக் வந்து இந்த எஸ்எம்எஸ் வழியா யூசர்ஸ் ஆர் கஸ்டமர்ஸ் வந்து ரீச் பண்ணி அவங்கள இந்த வலைக்குள்ள விழுக வச்சு நம்ப வச்சு இந்த டிராப்புக்குள்ள கொண்டு வர்றது. அதுதான் ஐடியாவே தவிர தெர் ஆர் அதர் மெத்தட்ஸ். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இமெயில்ல நடக்குது ஃபிஷிங், திரும்ப வெப்சைட்ல ஃபிஷிங் நடக்குது. சிமிலர் வே விஷிங் அண்ட் ஸ்மிஷிங் இது எல்லாமே எல்லா மெத்தடுமே வந்து சக்சஸ்ஃபுல். இது வந்து டார்கெட் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு இன்னோசன்ட் யூசர்ஸ் வந்து டார்கெட் பண்ணி யாருக்கு வந்து அவேர்னஸ் கம்மியா இருக்கோ அவங்கள வந்து டார்கெட் பண்ணி அவங்கள இந்த வலையில விழுக வச்சு அவங்கள்ட்ட இருந்து இந்த பண மோசடி பண்றதுதான் இதனுடைய நோக்கமே. ஒரே ஒரு சர்வே ஸ்டாட்டஸ்